ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 20 2025. இன்னைக்கு தேர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். தேர்ஸ்டே ஈவினிங் அப்படியே ஒரு அவுட்டிங் போனோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். கிஃப்ட் கிஃப்ட் வாங்கறதுக்காக நாங்க வெளியே போனோம். என்னெல்லாம் பண்ணோம், அது இல்லாம கிஃப்ட் வாங்கினது இல்லாம நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணோம்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் உள்ள வருது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணோம். ஆஹ் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னது அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். சின்னதா ஒரு அவுட்டிங் தான், ஈவினிங் தான் கிளம்பணும். ஆனாலும் செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம வீடியோ முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கண்டென்ட் எப்பவுமே உங்களை என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். நாங்க தேர்ஸ்டே ஈவினிங் கொஞ்சம் அவுட்டிங் போனோம். மெயினா கிஃப்ட் வாங்கறதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா, அக்காவோட பேத்திக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் பர்த்டே. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கறதுக்காக போனோம். அப்படியே போயிட்டு ஜாலியா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையா நமக்கு வேணும்ன்றதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கடைங்க இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பழக்கடைங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரோடு ஓரமா இருக்கிற கடைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இப்ப எல்லாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்கும். இது என்ன இடம்னு முதல்ல சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் பக்கத்துலயே அரக்கோணம். அரக்கோணத்துக்கு தான் போனோம் நாங்க. ஏன்னா அங்க ஜிஆர்டிக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கறதுக்கு. சரி, அப்படியே இந்த புளிச்சக்கீரை நம்ம ஊர்ல சரியா கிடைக்கவே மாட்டேங்குது. கௌசியப்பா பார்த்ததா அடடா எனக்கு பிடிச்சது அப்படின்னாரா, என்னவோ தெரியல, திரும்பி பார்த்தா புளிச்சக்கீரை. அடா இது ஏங்க சொன்னீங்க அப்படின்னா, இதுதான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. சரி சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டு வாங்குங்கன்னா வேணாம் 2 தான் வேணும்னாரு. சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஜிஆர்டி உள்ள போயிட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் வாங்கியாச்சு. வெளியே வந்ததும் பழம் வித்துட்டு இருந்தாங்க. அதான் சொல்லனே முதல்ல, அந்த ரோடு ஓரம் இருக்கிற கடைங்கெல்லாம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே போவோம். பிடிச்சது வாங்குவோம், சூப்பரா சாப்பிடலாம். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இறங்கிடலாம்டா களத்துல அப்படின்னு இறங்கிடுவோம். அந்த மாதிரி அப்புறம் கிர்னி பழம் வித்துட்டு இருந்தாங்களா, சரி அதை ஒண்ணு வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி போட்டாச்சு. அப்படியே வந்துட்டே இருந்தோம். ஃபேன்சி ஸ்டோரு பசங்களை கூப்பிட்டு போனா எதுவும் போவாம வர முடியுமா? இந்த மாதிரி இதுக்கு ஐட்டம் எல்லாம் வாங்கிதான் ஆகணுங்கிற மாதிரி சைட்ல நம்ம காது குத்தி இருந்தோம் பசங்களுக்கு. அந்த இடத்துல நான் இந்த தோடு பார்க்கணும் அப்படின்னா ஜனனி, சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனோம். ஜனனி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி போட்டா அவளுக்கு ஒத்து போகும். ஆனா கௌசிக்கு அலர்ஜி ஆகும், அவ எடுத்துக்கல. இவ மட்டும் அப்படியே அந்த மேல் காது குத்தி இருப்போம் பாருங்க, அந்த இடத்துல போடுறதுக்கு சின்ன சின்ன தோடு எடுத்துக்கிட்டா. அப்படியே வெளியே வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது நம்ம கடைடா அப்படிங்கிற மாதிரி எப்ப போனாலும் ஸ்நாக்ஸ் இங்கே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் ஒரு சில ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சாப்பிடுவோம். சப்போஸ் சாப்பிடலன்னா பார்சல் வாங்கிக்குவோம். ரொம்ப ரேரா தான் அங்கேயே சாப்பிட்றது இல்ல. அந்த பேல்பூரி மசால் பூரி இந்த மாதிரி எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வீட்டுல சாப்பிடுவோம். இன்னைக்கு பேல்பூரி வாங்கலாம் மசால் பூரி வாங்கலாம் தான் நின்னோம். ஆனா அப்படியே அந்த போர்டுல இருந்த பானிபூரி பிக்சர் இழுத்துச்சா. பானிபூரி அவ்வளவா சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காரமா இருக்குமா, அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். வீட்டுக்கு வந்ததும் வயிறுலாம் எரியுது அது இதுன்னு வாங்களா, அதுக்காக பயந்து நாங்க சாப்பிடவே மாட்டோம். என்னமோ இன்னைக்கு சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தது. ஆனா உண்மையாவே காரம் கம்மியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அமைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. உண்மையாவே காரம் இல்லை. இந்த கடை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸ்வீட் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நாங்க அங்க போனோம்னா ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். செங்கல்பட்டுல இதே மாதிரி கடை ஒண்ணு நம்ம கடைன்னு ஒண்ணு வச்சிருப்போம், அங்கதான் வாங்குவோம். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே ஃபீல் ஆகும் இந்த கடையும். அதால நம்ம சரி ஸ்வீட்டு வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பானிபூரி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாலதான் நாங்க எப்படிலாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோமோ அதை அப்படியே ஸ்லோ மோஷன் போட்டு காட்டணுன்றதுனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவே செம்மையா இருந்தது. இன்னொரு நாளைக்கு எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
எல்லாருமே அப்படியே என்ஜாய் பண்ணி ஸ்லோவா சாப்பிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட்டு, அப்புறமா வந்து ம், நமக்கு ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாரு கௌசிப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னுட்டு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போயிட்டு ஸ்வீட்டுங்கெல்லாம் வாங்கியாச்சு. பசங்களுக்கு புடிச்ச ரொம்ப ஃபேவரான அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கொஞ்சம் நம்ம ஊர்ல ஒரு சில ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்காதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அங்க கிடைக்கும். அதால வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப புடிச்ச ஐட்டம்லாம் அவங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சந்தேகமும் உங்களுக்கு வந்துரும். நம்ம கடைன்றீங்களே உங்க கடையோ அப்படின்னிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பசங்க எப்படி தெரியுங்களா? ரொம்ப புடிச்சதுன்னா ஒரு கடையில அவங்களுக்கு புடிச்சது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சில ஒவ்வொரு ஏரியாவுலயும் நம்ம கடை அப்படின்றது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இது அரக்கோணத்துல நம்ம கடை. புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு புடிச்ச கடையா இருந்துச்சுன்னா நம்ம கடையாயிடும். தொடர்ந்து வந்து நம்ம அந்த ஏரியாவுக்கு போனோம்னா அந்த கடையில தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து இது நம்ம கடை. அதுக்கப்புறம் வந்து கௌசிப்பா வந்து வேணவே வேணான்னாரு. எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்குதுப்பா, என்னை விட்டுருங்க, நான் சாப்பிடல அப்படின்னாரு. இல்ல இல்ல, காரம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்குது, ஒரு 2 பேரையும் சாப்பிடுங்க, நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா வாயை பார்த்துட்டு இருந்தா எப்படின்னோம். அதுக்கப்புறம் 2 மட்டும் டேஸ்ட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போலி எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து போலி இன்னைக்கு வேணான்னுட்டாங்க. சாய் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா போலி கேட்பான். வேணாம்மா, நம்ம பேல்பூரி மசால் பூரி வாங்கிக்கலாமா அப்படின்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வாய் பிதுங்கிதான் வருது. ஒவ்வொரு பூரியும் வந்து பெருசு பெருசா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போட்டு அழுத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிருது. அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்சல் வந்து பேல்பூரியும் மசால் பூரியும் ஒண்ணு வாங்கிட்டோமா. சென்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் செக்ஷன் போனோம். உள்ள போனோம், பேக்கரி சூப்பரா இருந்துச்சு, நிறைய ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு பிடிச்சது கௌசிப்பா கை கட்டுறாரு பாருங்க. பன்னீர் ஜாமுன், பன்னீர் ஜாமுன் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அதுக்கு பேரு. பன்னீர் ஜாமுன். ஆமா, பன்னீர் ஜாமுன். பன்னீர். பசங்க வந்து உள்ள போனதும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் அவங்க அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌசியப்பா எனக்கு பிடிச்ச திருப்பதி லட்டு இருந்துச்சு, வாங்கிக்கிறியானாரு. வேணாங்க, ஏற்கனவே வந்து 2 3 வந்தாச்சு, இன்னும்லாம் ஸ்வீட் வாங்கினா வீணா தான் போயிடும், வேணாம் அடுத்த முறை வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஏனுங்க தயிர் இருந்தா கூப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வாங்கலாம். போட்டோவா? நான் தம்னைலுக்கு ஒரு போட்டோ எடுறீன்னா அவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தா பழகுது. அட பக்கி அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து சரின்னு கிளம்பியாச்சு. வீட்டுல போய் எடுத்துக்கலாமா அப்படின்னுட்டு இருந்தா சரி அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே வந்து பழக்கடைக்கு வந்தோம். இது வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி வந்தாச்சு. பழக்கடையில பூந்து பசங்களுக்கு வேணுன்றத பழம்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பர்ச்சேஸும் சூப்பரா இருந்தது. நாங்க என்ஜாய் பண்ணது எங்களுக்கு சூப்பரா இருந்ததுப்பா. கிஃப்டும் வாங்கியாச்சு. இந்த கிஃப்ட் வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கி இருக்கிறோம்ன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததும் இங்கே ஒரு பொண்ணு ஜூஸ் தேடிங்குது. எல்லாம் வாங்கிட்டு வந்தது, ஸ்வீட்டு, மசால் பூரி, பேல் பூரி, பழம், டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. பயங்கரமா தண்ணி தாகத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல என்ன கிஃப்ட் வாங்கணும் என்ன பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சர்ப்ரைஸா இது காட்டியாச்சு. ஜிஆர்டில நம்ம என்ன வாங்கணும்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.